அப்படி நீங்க கொண்டு வருவதற்கு பதிலாக விளம்பரத்தின் மூலமாகவும் சினிமா பாணி மூலமாகவும் இந்த மாதிரி பாட்டியை வச்சு வீடியோ எடுத்தோம், இல்லாட்டி ஊபி ஸ்டைல சட்டங்கள் அரசாணைகளை டிக்டேட்டர்ஷிப் மாதிரி சர்வாதிகாரி மாதிரி போட்டும் நிறைவேற்றணும்னு நினைச்சீங்கன்னா அது தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு எதிர்மறையாக தான் போகும். நீங்க பயன்படுத்துற அதே டிஜிட்டல் சமூக வலைதளத்தை எதிர்கட்சிகளும் பொதுமக்களும் பத்திரிகையாளர்களும் பயன்படுத்துறாங்க. அதனால இன்னைக்கு எல்லார் கையிலும் செல்போன் இருக்கு. நீங்க உண்மைக்கு மாறான ஒரு தகவல் சொன்னா அடுத்த நிமிடம் வந்துடும். ஆகவே உங்களுக்கு யார் இந்த மாதிரி ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல. மக்களுக்கான அரசாக இருங்க, மக்கள் நலன் அரசாக இருங்க, மக்கள் உங்களை ஆதரிப்பாங்க. மக்களுக்கு பிலிம் காட்டக்கூடிய அரசாக இந்த விளம்பரம் பண்றது, இந்த வீடியோ போடுறது மாதிரி இருந்துச்சுன்னா அதை உடனே அம்பலப்பட்டுருவாங்க. இந்த பாட்டி யாருன்னு இப்ப எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹூ இஸ் திஸ் கிராண்ட்மா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால போதைப் பொருள் மதுவிலக்கு நீங்க எது செய்தா இருந்தாலும் யதார்த்தத்துக்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு மக்கள் நலன் அடிப்படையில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டால் பத்திரிகை உலகம் தமிழ் உலகம் உங்களை பாராட்டும். இல்லைன்னா இப்படி அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் தான் உருவாகுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்.